ஜெட்ல போகும்போது சந்தோஷமா போனவன் திடீர்னு ஒரு சைக்கிள் மாதிரி வந்து மேக மூட்டமாச்சு. அவனால அந்த ஜெட் எடுத்துட்டு போவே முடியல. அவனை காப்பாத்திக்கவே முடியல. எந்த திசைக்கு போறதுல என்ன பண்றான், வாக்கி டாக்கில கண்ட்ரோலருக்கு சொல்றான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரியல. அந்த கண்ட்ரோலர் கிட்ட சொல்லிட்டான். அந்த கண்ட்ரோலர் அவனை பியூட்டிஃபுல்லா நடத்தி அவனை சேஃபா இறக்கணும். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு சூழாவளியை போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இயேசு என்ற கண்ட்ரோலர் கிட்ட சொல்லிட்டு அவரை நம்பிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உன்னை லேர்ன் பண்ண வைப்பாரு, சேஃபா லேர்ன் பண்ண வைப்பாரு. அந்த பைலட் எனக்கு எல்லாமே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி போட்டினா, நீ நிறைய பேர் மாதிரிதான் அவங்க அறிவாளியா இருக்கிறதால பலசாலியா இருக்கிறதால அவங்க சூழ்நிலையை அவங்களே ஃபேஸ் பண்ண நினைச்சு தோத்து போயிருக்காங்க. ஐயா, உன்னை என்னையும் படைச்ச ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறா, இயேசு கிறிஸ்துன்ற கண்ட்ரோலர் கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் பதில் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த கண்ட்ரோலர் உனக்கு ரிப்ளைவும் பண்ணுவாரு, இந்த கண்ட்ரோலர் உனக்கு மிராக்கிளும் செய்வாரு. இந்த கண்ட்ரோலர் எங்க போனோமோ சரியான இடத்துல உனக்கு சேர்க்க வல்லவரா இருக்கிறார். பிரச்சனை வரலாம், கைவிட மாட்டார். போராட்டம் வரலாம், கைவிட மாட்டார். துன்பம் வரலாம், கைவிட மாட்டார்.